வணக்கம் நண்பர்களே. நாம பார்க்க போற இன்னைக்கு சனியை பத்தி பார்க்க போறோம். சனியின் தசை 19 வருஷம். அந்த சனியின் தசையில 19 வருஷமும் நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமான்னு பார்க்க போறோம். அந்த சனி நன்மையை செய்யறதுக்கான அமைப்புகளே சனி கிட்ட கிடையாது. சனி ஒரு 19 வருஷம் நடக்குது அப்படின்னாலும் ஆட்சி உச்சமா இருக்கு, தானபலத்தோட இருக்கு, நீச்சமா இருக்கு, குருவின் தொடர்பில் இருக்கு. எந்த அமைப்புல இருந்தாலும் சரி, அந்த சனி நல்ல பலனையே செய்யறது இல்லை. நல்ல பலன்னா மன உளைச்சல் கொடுக்கும். காசு, பணம், சொத்து, சுகம் எதை கொடுத்தாலும் நிம்மதியை மட்டும் கொடுக்காது, தூக்கத்தை மட்டும் கொடுக்காது. அந்த 19 வருஷமும் அந்த சனியோடைய அமைப்புகள் அந்த தூக்கங்கிற ஒரு அமைப்பை கெடுக்கும். சனிங்கிறது இருள் கிரகம். அந்த 19 வருடமும் மனம் இருளாதான் இருக்கும். ஏதாவது ஒரு காசை கொடுத்தாலும் பணத்தை கொடுத்தாலும் அதுல ஒரு மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சனி. எந்த லக்னமா இருந்தாலும் சரி, லக்னாதிபதி மகர கும்ப லக்னமா இருந்தாலும் சரி, ரிஷப துலாம் லக்னமா இருந்தாலும் சரி, எந்த லக்னமா இருந்தாலும் அந்த சனி 19 வருஷமும் தூக்கத்தை கெடுக்கும், நிம்மதியை கெடுக்கும். காசு பணம் மறைமுகமான வழியில கொடுத்தாலும் நிம்மதி மட்டும் இருக்காது. அந்த 19 வருஷமும் சனியினுடைய ஒரு காரக அமைப்பு நிம்மதி மட்டும் இருக்காது. அந்த சனி, நான் நிறைய ஜாதகங்கள்ல சனி திசை நடந்து முடிஞ்சவங்களுடைய ஜாதகத்துல அந்த 19 வருஷமும் சனி குருவோட சேர்ந்து இருந்தாலும் சரி, சுக்கரனோட சேர்ந்து இருந்தாலும் சரி, உச்சன் வீட்டுல உக்காந்தாலும் சரி, அந்த 19 வருஷமும் அந்த சனி தூக்கத்தை கெடுத்துருது, நிம்மதியை கெடுத்துருது. ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு அமைப்புல குழப்பமாவே இருக்கும். இந்த சனியை பொறுத்த வரைக்கும் நல்லதை அங்க எதிர்பார்க்க முடியாது. எதை காசை கொடுத்தாலும் பணத்தை கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் மன நிம்மதியை மட்டும் கொடுக்கவே கொடுக்காது. வெளியில காரு, பணம், பங்களா இந்த மாதிரியான அமைப்பு எதை கொடுத்தாலும் சரி நிம்மதியே கொடுக்காது. முதல்வர் ஐயா எடப்பாடி, முன்னாள் முதல்வர் எடப்பாடி ஐயா, அவர்களுடைய ஜாதகத்துல சனி திசை நடந்தப்ப அந்த சனி திசை அவருக்கு முதல்வர் பதவி கொடுத்தது. ஆனா நிம்மதியை கொடுக்கல, தூக்கத்தை கொடுத்துருக்காரு. அந்த சனி திசை வரைக்குமே அவர் மன உளைச்சல்ல தான் இருந்திருப்பாரு. இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு சனி திசை நடக்குது. அவரும் பாத்தீங்க அப்படின்னா அந்த சனி திசை பதவியை கொடுத்து புகழை கொடுத்து எதை கொடுத்தாலும் நிம்மதியை கொடுக்கல, தூக்கத்தை கொடுக்கல. இதுதான் சனியோட காரக அமைப்புகளை தூக்கத்தை கெடுக்கும், மன உளைச்சலை கொடுக்கும். எவ்வளவு காசு பணம் கொடுத்தாலும் அவமானத்தை கொடுக்கும். இதுதான் சனியோட காரக அமைப்பு. அது 12 லக்னங்களுக்கு சனி எங்க இருந்தாலும் இந்த பலனை தான் செய்வாரு. இது சனியோட காரக அமைப்பு. ஏன்னா சனி திசை நடந்தவங்களுடைய நீங்க கேட்டு பாருங்க, அந்த அமைப்பை சொல்லுவாங்க. அந்த 19 வருஷமும் மன நிம்மதி இழந்துதான் இருப்பாங்க. எவ்வளோ காசு பணம் சொத்து சுகம் வந்தாலும் மன நிம்மதி இழந்துதான் இருப்பாங்க. நல்ல பலனை செஞ்சிருக்காரு. வணக்கம் நண்பர்களே.